விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்து யோசிச்சேங்க பகுதியில் இன்று ஒரு சுவையான கதை. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதி பொதிகை மலையில் தென்றல் மட்டுமல்லாது நன்னீரும் பாய்ந்து செழிப்பாக இருக்கும் பூமி. வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பாயும் அம்பான் சமுத்திரமாக அன்பை பொழியும் வளம் நிறைந்த செழிப்பான பூமி. அம்பா சமுத்திரத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ளது கல்லடைக்குறிச்சி. வேளாண்மையில் செழுமை காட்டிடும் இளமையான இயற்கை கொண்ட பூமி. இப்பகுதியில் மீன் குஞ்சு பண்ணை தன் சகோதரர்களோடு இணைந்து மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் பெரிய அளவில் மீன் குஞ்சுகளை ஏற்றுமதி செய்து வேளாண்மையில் உப தொழிலாக கொண்டு இன்று அதனையே முதன்மை தொழிலாக கொண்டுள்ளார் திரு வி. பிச்சையா. அவர் வந்த வழியை கேட்டபோது நான் வந்து இந்த 84லேருந்தே இந்த தொழிலை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஏற்கனவே இதை மீனவர் இங்கே இதில் இந்த தொழிலை பண்ணதுனால அவங்க மீன் விட்டு வளர்த்து சில குளங்கள், அதனால் நான் குஞ்சியை சீடை உற்பத்தி பண்ணி இதை நான் வியாபாரம் பண்ண இதில் வந்து நான் செய்யலாம்ட்டு ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு. அதனால் 84லேருந்து இந்த தொழிலை நான் மீன் பண்ணையை தோண்டி இதை நடத்தி நான் சீடை வெளியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்லா, மிருகால், ரோகு, காமன் கார்ப்பு இந்த 4 வகையான இதை நானே பிரீட் பண்ணி தாய் மீன்களை வச்சு பிரீட் பண்ணி நானே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நான் 2 ஏக்கரில் இந்த நர்சரி பாண்டு வெட்டியிருக்கிறேன். அதை வந்து இப்போ ஒரு சீசன் 8 மாதம் இருக்குன்னா அந்த 8 மாதம் முடிஞ்ச உடனே அந்த தொட்டிகளெல்லாம் சுத்தமாக புல்லுகளெல்லாம் வெட்டி அது நல்ல உரங்கள் மற்ற பூச்சிகள் வராத அளவுக்கு அதை சுண்ணாம்பு அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஏற்கனவே நான் நம்ம ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் திருநெல்வேலி மணிமுத்தாறு இங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய ஆலோசனையை அடிக்கடி போய் கேட்டுக்கிடுவேன். அவங்களும் இங்கே வந்து எங்களுக்கு நேரடியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷரிஸ் உதவி இயக்குனர்கள் வந்து நேரடியாகவே எங்களுக்கு வந்து சில ஆலோசனை கூறுவாங்க. அதனால் இங்கே இருக்க எல்லா பண்ணைகளுக்குமே நான் கூட்டிகிட்டு போய் சில ஆலோசனைங்க அவங்கள சொல்லுது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் இந்த கட்லா, மிருகால், ரோகு இந்த 3 வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் பீரியட் ஆகும். அதுக்கு பிறகு பீரியட் ஆகாது. ஒரே திருப்பு தான் வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் அது பீரியட் ஆகும். அது வந்து ஆகஸ்ட்டோடு முடிஞ்சிடும். எங்களுக்கு வந்து டிசம்பர் வரை வேணும். அப்படிங்கும்போது இது வந்து 1 மாதம் 2 மாதத்தில் அந்த வளர்ந்த உடனே கொடுத்துருவோம். ஒரு நாள் வியாபாரத்துக்கு காணாது. ஒரே நாளையில் 4 லட்சம் 5 லட்சம்னு போகும். அப்படிங்கும்போது எத்தனை பண்ணை இருக்குது அத்தனை பண்ணையிலும் டக்குன்னு காலி ஆயிரும். அப்போ சீடு பற்றாக்குறையாக வரும்போது ஆந்திராவில் இதோட அதிகமாக இருக்குது. அங்கே வந்து 20 ஏக்கர் 30 ஏக்கர்னு வெட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் சீடை அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டாக் பண்ணி அன்னி சீடாக கொடுத்துருது. நர்சரி பாண்டிலேருந்து சீடை எடுத்து கண்டிஷன் தொட்டில் நாங்கள் கொண்டு அப்பாவில் நிப்பாட்டுவோம். ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கும்போது அது ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ட்ராவல்ஸு எத்தனை மணி நேரம் இருக்கோ அதுக்கு தக்கன அந்த கண்டிஷன் தொட்டியில் நிப்பாட்டும் போது அது காலையில் எடுத்த இறைய பூரா அந்த கண்டிஷன் தொட்டில் போகும்போது தான் வெளியே கக்கும். அப்படி கக்குனா தான் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது அந்த குஞ்சியானது வயிறு எம்டியாக இருக்கும்போது கேஷுவாலிட்டி ஆகாது. அதுக்கு தக்கனதான் நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அந்த கண்டிஷன் தொட்டில் பண்ணி இப்போ எடுத்து கொடுக்கும்போது ஒரு சின்ன கப் எடுத்து அந்த கப்புக்கு அளந்து அது அந்த கப்பில் என்ன கவுண்டிங் இருக்கோ அந்த கவுண்டிங் எண்ணிக்கைக்கு அவங்க எத்தனை ஆயிரம் கேட்காங்களோ அந்த கவுண்டிங் கணக்குக்கு அத்தனை கப்பு நாங்கள் போட்டு கொடுக்குது சார். இது வந்து மீன் ப்ரீடிங் பண்ணக்கூடிய இதில் வந்து ஆண் பெண் இந்த 2 மீனுக்கும் 2 மீனையும் இதில் போடும்போது கரெக்டாக இதுக்கு வந்து அதுக்கு தூண்டக்கூடிய மருந்தை வந்து ஊசி மூலியமாக ஆண் பெண்ணுக்கும் ஊசி போட்டு நாங்கள் இது வந்து சாயந்தரம் ஒரு 4லேருந்து 5க்குள்ளே போட்டுருவோம். நைட்டு எப்படியும் ஒரு மணி நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் அதோடைய எக்கை வந்து வெளியே இதாயிரும். அப்போ அந்த ஆண் மீனுடைய பால் பட்டு அந்த மீன் வந்து அந்த முட்டையானது நல்ல முட்டையாயிரும். காலையில் விடிய வந்து அந்த தாய் மீன்களை வந்து நாங்கள் தூரம் எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த எக்கை வந்து மேல்புக்க இருக்க அந்த தொட்டியில் நாங்கள் வந்து ஓட விடுவோம். அது வந்து எக்கானது ரன்னிங்கிலே இருந்துக்கிட்டு இருக்கணும் 4 நாளைக்கு. தொட்டியில் ஸ்டாக் பண்ணதுக்கு அதோடைய
பக்குவம் வந்து கரெக்டாக வந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னக்கூட்டி இந்த நர்சரி பாண்டெல்லாம் நாங்கள் சாணி எல்லாம் போட்டு அந்த தொட்டியை மெனியூர் பண்ணுதுன்னு சொல்லுது. அது மெனியூர் பண்ணி நாங்கள் கரெக்டாக வச்சுருப்போம். இந்த குஞ்சை 4வது நாள் எடுத்து அதில் ஸ்டாக் பண்ணுவோம். அப்போ எத்தனை லட்சங்க ஒவ்வொரு தொட்டிக்கு நாங்கள் என்ன கணக்கில் போடலாம்ங்கிறத கணக்கு பண்ணி இங்கேருந்து அளந்து அந்த நர்சரி பாட்டில் கொண்டு நாங்கள் அவ்வளவும் ஸ்டாக் பண்ணுவோம் சார். அதிலேருந்து 45 நாள் கழித்து நாங்கள் அந்த குஞ்சை வியாபாரம் பண்ணதுக்கு நாங்கள் தொடங்குவோம். இனி ஆலோசனை நேரம். வடமேற்கு மண்டலத்திற்கான ஆடிப்பட்டத்தில் வேளாண் பெருமக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் போன்ற தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள். ஏழைகளின் ஆப்பிள் என போற்றப்படும் நெல்லிக்காய் ஒரு பழம் தரும் பயிராகும். மருத்துவ குணம் நிறைந்தது. மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் நம் உடலுக்கு பல வகையில் பயன் தருகிறது. சரியான முறையில் சாகுபடி செய்தால் அதிக லாபம் பெற முடியும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லிக்காய் வளர்த்தலும் பராமரித்தலும் குறித்து விளக்குகிறார் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா ஊர்மேல அழகியான் RVS வேளாண் ஆராய்ச்சி நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இ ஜெயபாரதி அவர்கள். நெல்லி வந்து அதோடைய தட்பவெட்ப நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நெல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வறட்சியான சூழ்நிலைகள்லையுமே நமக்கு வளரக்கூடியது. அதனால் நம்ம வந்து மழையை நம்பி நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மழை இல்லாத காலங்கள்லையும் நம்ம வந்து இந்த நெல்லியை வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம். அதோடைய தட்பவெட்ப சூழ்நிலை, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, பவானிசாகர் 1 அப்படின்ற வெரைட்டி இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 155 கிலோ, ஒரு மரத்துக்கு வந்து 155 கிலோ வந்து தரக்கூடியது. அதே இது வந்து நம்மளுடைய நாட்டு ரகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 123 கிலோ வரைக்கும் கொடுக்கக்கூடியது. இதையும் அதையும் வந்து கம்பேர் பண்ணுறப்போ வந்து நாட்டு ரகத்தையும் நம்ம பவானிசாகர் 1 வெரைட்டியும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து 26% வந்து நமக்கு பவானிசாகர் 1 வெரைட்டி வந்து அதிகமாக வந்து நமக்கு மகசூல் கொடுக்குது. இதே மாதிரி இன்னும் பல வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அந்த வகையில் பவானிசாகர் 1, அதுக்கப்புறம் வந்து NA4, கிருஷ்ணா, காஞ்சன், அதுக்கப்புறம் NA7, NA6, NA9, NA10, இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த நெல்லியை நம்ம பயிரிடுறது மூலமாக நம்ம வந்து அதிகமான மகசூலை வந்து பெற முடியும். இது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அதோடைய மண் வளம் வந்து நமக்கு எந்த நிலத்துலனாலும் நம்ம வளர வைக்க முடியும். அதோட pHோட தன்மை, அந்த கார அமில நிலை அப்படிங்கிறது வந்து 6லேருந்து 7.5 வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கலைன் என்ன சொல்கிறது, அந்த உவர்ப்புத்தன்மை, அந்த தன்மை இருந்தாலுமே வந்து இது இந்த மரம் வந்து நல்லபடியாக வளரக்கூடியது. அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 45லேருந்து 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருக்குது இந்த மரம். அதே மாதிரி குளிர் பிரதேசங்கள்லையும் வந்து தாங்கி வளரக்கூடிய மரமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இது மூலமாக அதிகமான மகசூலை வந்து பெற முடியும். நம்ம அந்த மொட்டுகளை நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மதர் பிளான்ட் எடுத்துக்கணும். அந்த தாய் மரத்திலிருந்து நம்ம எப்படி வந்து அடுத்த புதிய தாவர வகைகளை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தாய் பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்வாங்கனாக்கா, அது வந்து அந்த விதை, நெல்லியோட விதையை எடுத்து அதிலிருந்து நமக்கு வந்து வந்து பிளான்டிங் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அது வந்து வளர வச்சுருவாங்க. வளர வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதோட திக்னஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட தடிமன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து நம்ம சயான் சொல்லிக்கூடிய இதை வந்து நம்ம இதில் ஒட்டுக்கட்ட முடியும். அந்த மொட்டை வந்து நம்ம எப்படி பறிக்கணும் அப்படின்னாக்கா, நல்ல வளர்ச்சியாக திரட்சியான அந்த கணுக்களை வந்து நம்ம மொட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து தாய் மரங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை V ஷேப்பில் இன்னும் பல வகைகளில் வந்து ஒட்டுக்கட்டுவாங்க. இங்கே வந்து நாங்கள் செய்யக்கூடியது வந்து V ஷேப்பில். அந்த முன்னாடி நம்ம ஒரு வருஷத்துக்கு எடுத்து வச்சுருக்க அந்த மரத்துலேருந்து, அந்த செடியிலேருந்து அதை வந்து V ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து இந்த சயானை நம்ம வந்து கரெக்டான அளவில் இதுலேயும் V ஷேப்பில் கட் பண்ணி கரெக்டாக பொருத்தி நல்லா டைட்டாக வந்து இது பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மிஸ்ட் சாம்பரில் வச்சு ஒரு 15 டேஸ் இல்லாட்டி 20 டேஸ் வச்சதுக்கப்புறம் அது வந்து துளிர் விடும். அதுக்கு முன்னாடி அது துளிர் விடுறதுக்கு முன்னாடி ஒரு வந்து தொப்பின்னு சொல்லக்கூடிய அந்த LT கவர் வந்து போடுவாங்க. அந்த கவர்லேருந்து அந்த துளிர் வந்து வரும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஷேடிங் நெட்டில் வந்து அதை தூக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு நல்லா தழுத்து வந்ததுக்கப்புறம் வெளியில் தூக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பிளான்டிங் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா,
மண்ணோட தரத்தில் மண் நிலத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 1 மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்லா குழி தோண்டிக்கணும். நீளம், அகலம், உயரம் இது மூணுமே வந்து 1 மீட்டர் வரைக்கும் வந்து நமக்கு இருக்கணும். நல்லா ஆழமாக குழி தோண்டிக்கணும். இந்த குழி தோண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து தொழு உரம் போடணும். ஒரு கன்றுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 15 கிலோகிராம் வந்து நம்ம தொழு உரம் போடணும். அதோட வந்து 0.05% பாஸ்பரஸ் வந்து கூட சேர்ந்து நல்லா கலந்து நம்ம வந்து அந்த குழிக்குள்ள வந்து போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிளான்டிங் வந்து பண்ணணும். பிளான்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 200 கன்றுகள் 200 மரக்கன்றுகள் வந்து போதுமானது. அதே மாதிரி 1 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 500 மரக்கன்றுகள் வந்து நம்ம நடலாம். அதுக்கப்புறம் இந்த நட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து நடவு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் அந்த இளங்கன்று வந்து நல்லபடியாக வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து 15 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா துளிர்த்து நமக்கு வந்து நல்லபடியாக வளர முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா சம்மர் சீசனில் தான் இதை வந்து நம்ம ஊண்டுவோம். ஜூன் இல்லாட்டி ஜூலை அந்த மாதங்களில் தான் நம்ம வந்து இதை வந்து பிளான்டிங்கே நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினாலே போதும். இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. வறட்சியான சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து ஓரளவுக்கு 2 அடிக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் 2 அடி 3 அடிக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து சைட்லாம் கட் பண்ணி விடணும். எதனால் நம்ம கட் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சூரிய வெளிச்சம் வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்காகவும் நமக்கு மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கிளைகளை வந்து நம்ம வெட்டி விடுறதுனால இன்னும் அதிகமான கிளைகள் வரும். நமக்கு ஈல்டும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஒரு மரத்துலேருந்து நமக்கு வந்து 50லேருந்து 70 கிலோகிராம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50லேருந்து 70 கிலோகிராம் வரைக்கும் நமக்கு வந்து நெல்லியோட ஈல்டு வந்து கிடைக்குது, மகசூல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 கிலோவோட நெல்லிக்காய் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னாக்கா 20 ரூபாய்க்கு வந்து நமக்கு போகுது. ஒரு நெல்லி ஃப்ரூட்டோட அந்த ஒரு நெல்லி பழத்தோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதுவுமே வந்து 60லேருந்து 70 கிராம் வரைக்கும் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக சொல்ல போனால் 1 கிலோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து 15லேருந்து 20 நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸு அதில் வந்து எண்ணிக்கைகள் வந்து அடங்கி இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு ஏக்கரில் வந்து 200 மரம் வந்து நம்ம நடுறோம். அப்போ 200 மரக்கன்றுகள் வந்து நம்ம நடுறப்போ நமக்கு வந்து ஈல்டு வந்து நம்ம இப்போ பவானி சாகர் 1 வெரைட்டி நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு மரத்துக்கே நமக்கு வந்து 150 கிலோலேருந்து 155 கிலோ வரைக்குமே நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து ₹1 அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஏக்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமான மகசூல் வர்றது மட்டும் இல்லாமல் 31,000 அது மாதிரி மகசூல் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய ரேட் வந்து நமக்கு வந்து 6 லட்சத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் வருஷத்துக்கு. இந்த பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி dd agri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பவானி சாகர் 1 அப்படின்ற வெரைட்டி இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 155 கிலோ ஒரு மரத்துக்கு வந்து 155 கிலோ வந்து தரக்கூடியது. அதே இது வந்து நம்மளுடைய நாட்டு ரகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 123 கிலோ வரைக்கும் கொடுக்கக்கூடியது. இதையும் அதையும் வந்து கம்பேர் பண்ணுறப்போ வந்து நாட்டு ரகத்தையும் நம்ம பவானி சாகர் 1 வெரைட்டியும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து 26% வந்து நமக்கு பவானி சாகர் 1 வெரைட்டி வந்து அதிகமாக வந்து நமக்கு மகசூல் கொடுக்குது. இதே மாதிரி இன்னும் பல வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அந்த வகையில் பவானி சாகர் 1, அதுக்கப்புறம் வந்து NA4, கிருஷ்ணா, காஞ்சன், அதுக்கப்புறம் NA7, NA6, NA9, NA10 இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த நெல்லியை நம்ம பயிரிடுறது மூலமாக நம்ம வந்து அதிகமான மகசூலை வந்து பெற முடியும். இது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதோடைய மண் வளம் வந்து நமக்கு எந்த நிலத்துலனாலும் நம்ம வளர வைக்க முடியும். அதோட pHோட தன்மை அந்த கார அமில நிலை அப்படிங்கிறது வந்து 6லேருந்து 7.5 வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கலைன் என்ன சொல்கிறது அந்த உவர்ப்புத்தன்மை அந்த தன்மை இருந்தாலுமே வந்து இது இந்த மரம் வந்து நல்லபடியாக வளரக்கூடியது. அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 45லேருந்து 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருக்குது இந்த மரம். அதே மாதிரி குளிர் பிரதேசங்கள்லையும் வந்து தாங்கி வளரக்கூடிய மரமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இது மூலமாக அதிகமான மகசூலை வந்து பெற முடியும். நம்ம அந்த மொட்டுகளை நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மதர் பிளான்ட் எடுத்துக்கணும். அந்த தாய் மரத்துலேருந்து நம்ம எப்படி வந்து அடுத்த புதிய
தாவர வகைகளை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தாய் பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்வாங்கனாக்கா, அது வந்து அந்த விதை நெல்லியோட விதையை எடுத்து அதிலிருந்து நமக்கு வந்து வந்து பிளான்டிங் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அது வந்து வளர வச்சுருவாங்க. வளர வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதோட திக்னஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட தடிமன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து நம்ம சயான் சொல்லிக்கூடிய இதை வந்து நம்ம இதில் ஒட்டு கட்ட முடியும். அந்த மொட்டை வந்து நம்ம எப்படி பறிக்கணும் அப்படின்னாக்கா, நல்ல வளர்ச்சியாக திரட்சியான அந்த கணுக்களை வந்து நம்ம மொட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து தாய் மரங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வி ஷேப்பில் இன்னும் பல வகைகளில் வந்து ஒட்டு கட்டுவாங்க. இங்கே வந்து நாங்கள் செய்யக்கூடியது வந்து வி ஷேப்பில். அந்த முன்னாடி நம்ம ஒரு வருஷத்துக்கு எடுத்து வச்சுருக்க அந்த மரத்துலேருந்து அந்த செடியிலேருந்து அதை வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து இந்த சயானை நம்ம வந்து கரெக்டான அளவில் இதுலேயும் வி ஷேப்பில் கட் பண்ணி கரெக்டாக பொருத்தி நல்லா டைட்டாக விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்து யோசிச்சேங்க பகுதியில் இன்று ஒரு சுவையான கதை. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதி பொதிகை மலையில் தென்றல் மட்டுமல்லாது நன்னீரும் பாய்ந்து செழிப்பாக இருக்கும் பூமி. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி பாயும் அம்பான் சமுத்திரமாக அன்பை பொழியும் வளம் நிறைந்த செழிப்பான பூமி. அம்பா சமுத்திரத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ளது கல்லடைக்குறிச்சி. வேளாண்மையில் செழுமை காட்டிடும் இளமையான இயற்கை கொண்ட பூமி. இப்பகுதியில் மீன் குஞ்சு பண்ணை தன் சகோதரர்களோடு இணைந்து மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் பெரிய அளவில் மீன் குஞ்சுகளை ஏற்றுமதி செய்து வேளாண்மையில் உப தொழிலாக கொண்டு இன்று அதனையே முதன்மை தொழிலாக கொண்டுள்ளார் திரு வி. பிச்சையா. அவர் வந்த வழியை கேட்டபோது நான் வந்து இந்த 84லேருந்தே இந்த தொழிலை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஏற்கனவே இது மீனவர் இங்கே இதில் இந்த தொழிலை பண்ணதுனால அவங்க மீன் விட்டு வளர்த்து சில குளங்கள், அதனால் நான் குஞ்சியை சீடை உற்பத்தி பண்ணி இதை நான் வியாபாரம் பண்ண இதெல்லாம் வந்து நான் செய்யலாம்னு ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு. அதனால் 84லேருந்து இந்த தொழிலை நான் மீன் பண்ணையை தோண்டி இதை நடத்தி நான் சீடை வெளியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்லா, மிருகால், ரோகு, காமன் கார்ப்பு இந்த 4 வகையான இதை நானே ப்ரீட் பண்ணி தாய் மீன்களை வச்சு ப்ரீட் பண்ணி நானே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நான் 2 ஏக்கரில் இந்த நர்சரி பாண்டு வெட்டியிருக்கிறேன். அதை வந்து இப்போ ஒரு சீசன் 8 மாதம் வந்து இது பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மிஸ்ட் சாம்பரில் வச்சு ஒரு 15 டேஸ் இல்லாட்டி 20 டேஸ் வச்சதுக்கப்புறம் அது வந்து துளிர் விடும். அதுக்கு முன்னாடி அந்த துளிர் விடுறதுக்கு முன்னாடி ஒரு வந்து தொப்பின்னு சொல்லக்கூடிய அந்த எல்டி கவர் வந்து போடுவாங்க. அந்த கவர்லேருந்து அந்த துளிர் வந்து வரும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஷேடிங் நெட்டில் வந்து அதை தூக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு நல்லா தழுத்து வந்ததுக்கப்புறம் வெளியில் தூக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிளான்டிங் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா மண்ணோட தரத்தில் மண் நிலத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 1 மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்லா குழி தோண்டிக்கணும். நீளம், அகலம், உயரம் இது 3மே வந்து 1 மீட்டர் வரைக்கும் வந்து நமக்கு இருக்கணும். நல்லா ஆழமாக குழி தோண்டிக்கணும். இந்த குழி தோண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து தொழு உரம் போடணும். ஒரு கன்றுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 15 கிலோகிராம் வந்து நம்ம தொழு உரம் போடணும். அதோட வந்து 0.05% பாஸ்பரஸ் வந்து கூட சேர்ந்து நல்லா கலந்து நம்ம வந்து அந்த குழிகளை வந்து போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிளான்டிங் வந்து பண்ணணும். பிளான்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 200 மரக்கன்றுகள் வந்து போதுமானது. அதே மாதிரி 1 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 500 மரக்கன்றுகள் வந்து நம்ம நடலாம். அதுக்கப்புறம் இந்த நட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து நடவு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் அந்த இளங்கன்று வந்து நல்லபடியாக வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா துளிர்த்து நமக்கு வந்து நல்லபடியாக வளர முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா சம்மர் சீசனில் தான் இதை வந்து நம்ம ஊண்டுவோம். ஜூன் இல்லாட்டி ஜூலை அந்த மாதங்களில் தான் நம்ம வந்து இதை வந்து பிளான்டிங்கே நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினாலே போதும். இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது, வறட்சியான சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து ஓரளவுக்கு 2 அடிக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் 2 அடி 3 அடிக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து சைட்லலாம் கட் பண்ணி விடணும். எதனால் நம்ம கட் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சூரிய வெளிச்சம் வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்காகவும் நமக்கு மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். இன்னும் என்ன பண்ணணும் இருக்குன்னா அந்த 8 மாதம் முடிஞ்ச உடனே அந்த தொட்டியிலலாம் சுத்தமாக புல்லுகளெல்லாம் வெட்டி அது நல்ல உரங்கள் மற்ற பூச்சிகள் வராத அளவுக்கு அதை சுண்ணாம்பு அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஏற்கனவே நம்ம ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் திருநெல்வேலி மணிப்தார் இங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய ஆலோசனையை அடிக்கடி போய் கேட்டுக்கிடுவேன். அவங்களும் இங்கே வந்து எங்களுக்கு நேரடியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷரிஸ் உதவி இயக்குனர்கள் வந்து நேரடியாகவே எங்களுக்கு வந்து சில ஆலோசனை கூறுவாங்க. அதனால் இங்கே இருக்க எல்லா பண்ணைகளுக்குமே நான் கூட்டிகிட்டு போய் சில ஆலோசனைகள் அவங்கள சொல்லுது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் இந்த கட்லா, மிருகால், ரோக் இந்த 3 வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் பீரியட் ஆகும். அதுக்கு பிறகு பீரியட் ஆகாது. ஒரே திருப்பு தான் வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் அது பீரியட் ஆகும். அது வந்து ஆகஸ்ட்டோடு முடிஞ்சிடும். எங்களுக்கு வந்து டிசம்பர் வரை வேணும். அப்படிங்கும்போது இது வந்து 1 மாதம் 2 மாதத்தில் அந்த வளர்ந்த உடனே கொடுத்துருவோம். ஒரு நாள் வியாபாரத்துக்கு காணாது. ஒரே நாளையில் 4 லட்சம் 5 லட்சம்னு போகும். அப்படிங்கும்போது எத்தனை பண்ணை இருக்குது அத்தனை பண்ணையிலும் டக்குன்னு காலி ஆயிரும். அப்போ சீடு பற்றாக்குறையாக வரும்போது ஆந்திராவில் இதோட அதிகமாக இருக்குது. அங்கே வந்து 20 ஏக்கர் 30 ஏக்கர்னு வெட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் சீடை அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டாக் பண்ணி அன்னி சீடாக கொடுத்துருது. நர்சரி பாண்டிலேருந்து சீடை எடுத்து கண்டிஷன் தொட்டியில் நாங்கள் கொண்டு அப்பாவில் நிப்பாட்டுவோம். ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கும்போது அது ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ட்ராவல்ஸு எத்தனை மணி நேரம் இருக்கோ அதுக்கு தக்கன அந்த கண்டிஷன் தொட்டியில் நிப்பாட்டும் போது அது காலையில் எடுத்த இறைய பூரா அந்த கண்டிஷன் தொட்டியில் போகும்போது தான் வெளியே கக்கும். அப்படி கக்குனா தான் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது அந்த குஞ்சியானது வயிறு எம்டியாக இருக்கும்போது கேஷுவாலிட்டி ஆகாது. அதுக்கு தக்கனதான் நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அந்த கண்டிஷன் தொட்டில் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது ஒரு சின்ன கப் எடுத்து அந்த கப்புக்கு அளந்து அது அந்த கப்பில் என்ன கவுண்டிங் இருக்கோ அந்த கவுண்டிங் எண்ணிக்கைக்கு அவங்க எத்தனை ஆயிரம் கேட்காங்களோ அந்த கவுண்டிங் கணக்குக்கு அத்தனை கப்பு நாங்கள் போட்டு கொடுக்குது சார். இது வந்து மீன் ப்ரீடிங் பண்ணக்கூடிய இதில் வந்து ஆண் பெண் இந்த 2 மீனுக்கும் 2 மீனும் இதில் போடும்போது கரெக்டாக இதுக்கு வந்து அதுக்கு தூண்டக்கூடிய மருந்தை வந்து ஊசி மூலியமாக ஆண் பெண்ணுக்கும் ஊசி போட்டு நாங்கள் இது வந்து சாயந்தரம் ஒரு 4லேருந்து 5க்குள்ளே போட்டுருவோம். நைட்டு எப்படியும் ஒரு மணி நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் அதோடைய எக்கை வந்து வெளியே இதாயிரும். அப்போ அந்த ஆண் மீனுடைய பால் பட்டு அந்த மீன் வந்து அந்த முட்டையானது நல்ல முட்டையாயிரும். காலையில் விடிய வந்து அந்த தாய் மீன்களை வந்து நாங்கள் தூரம் எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த எக்கை வந்து மேல்பக்கம் இருக்க அந்த தொட்டியில் நாங்கள் வந்து ஓட விடுவோம். அது வந்து எக்கானது ரன்னிங்கிலே இருந்துக்கிட்டு இருக்கணும் 4 நாளைக்கு. தொட்டியில் ஸ்டாக் பண்ணதுக்கு அதோடைய பக்குவம் வந்து கரெக்டாக வந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னக்கூட்டி இந்த நர்சரி பாண்டெல்லாம் நாங்கள் சாணி எல்லாம் போட்டு அந்த தொட்டியை மெனியூர் பண்ணுதுன்னு சொல்லுது. மெனியூர் பண்ணி நாங்கள் கரெக்டாக வச்சுருப்போம். இந்த குஞ்சை 4ஆவது நாள் எடுத்து அதில் ஸ்டாக் பண்ணுவோம். அப்போ எத்தனை லட்சங்க ஒவ்வொரு தொட்டிக்கு நாங்கள் என்ன கணக்கில் போடலாம்ங்கிறத கணக்கு பண்ணி இங்கேருந்து அளந்து அந்த நர்சரி பாண்டில் கொண்டு நாங்கள் அவ்வளவும் ஸ்டாக் பண்ணுவோம் சார். அதிலேருந்து 45 நாள் கழித்து நாங்கள் அந்த குஞ்சை வியாபாரம் பண்ணதுக்கு நாங்கள் தொடங்குவோம். இனி ஆலோசனை நேரம். வடமேற்கு மண்டலத்திற்கான ஆடிப்பட்டத்தில் வேளாண் பெருமக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் போன்ற தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள். ஏழைகளின் ஆப்பிள் என போற்றப்படும் நெல்லிக்காய் ஒரு பழம் தரும் பயிராகும். மருத்துவ குணம் நிறைந்தது. மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் நம் உடலுக்கு பல வகையில் பயன் தருகிறது. சரியான முறையில் சாகுபடி செய்தால் அதிக லாபம் பெற முடியும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லிக்காய் வளர்த்தலும் பராமரித்தலும் குறித்து விளக்குகிறார் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா ஊர்மேல அழகியான் RVS வேளாண் ஆராய்ச்சி நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இ ஜெயபாரதி அவர்கள். நெல்லி வந்து அதோடைய தட்பவெட்ப நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நெல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வறட்சியான சூழ்நிலைகள்லையுமே நமக்கு வளரக்கூடியது.
அதனால் நம்ம வந்து மழையை நம்பி நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மழை இல்லாத காலங்கள்லையும் நம்ம வந்து இந்த நெல்லியை வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம். அதோட தட்பவெட்ப சூழ்நிலை, அதனுடைய சிறப்பு அம்சங்கள்